கணவனின் வழி. எனக்கு சன்னும் இல்லை, பென்ஷனும் இல்லை. வயதான காலத்தில் கலக்கமாக இருக்கிறது என்று சின்னையா செட்டியார் சொன்னவுடன் அவருடைய நண்பர் ராமசாமி செட்டியார் பொறுமையாக கேட்டார். என்னன்னே சொல்கிறீங்க? சொல்கிறத தெளிவாக புரியும்படியாக சொல்லுங்க. எங்கள் பெரியப்பாச்சி மகன் மாணிக்க செட்டியாருக்கு 2 மகன்கள். 2 பேரும் மாதம் மாதம் அவருக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சென்னை நங்கநல்லூரில் பெரிய மகன் வாங்கி வைத்திருக்கும் வீட்டில் அவர் தன் மனைவியுடன் குடியிருக்கிறார். வாடகையில் வருகிற பணத்தில் சௌரியமாக சாப்பிட்டு கொண்டு சுகமாக இருக்கிறார்கள். அவருடைய தம்பி சுந்தர செட்டியாருக்கு பையன்கள் இல்லை. 2 பேருமே பெண் குழந்தைகள் தான். நல்ல இடத்தில் கட்டி கொடுத்து விட்டார். வங்கியில் சீனியர் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். வங்கியிலிருந்து கணிசமான தொகை மாதம் மாதம் பென்ஷனாக, அதாவது ஓய்வு ஊதியமாக வருகிறது. அவரும் சென்னை வில்லிவாக்கத்தில் அந்த காலத்தில் கட்டிய தன்னுடைய வீட்டில் சௌரியமாக இருக்கிறார். ஆனால் ஏன் நிலைமை அப்படியே இருக்கிறது? ஏன் நீங்களும் அம்பத்தூர் வீட்டில் கடந்த 30 வருடங்களாக சௌரியமாக தானே இருந்தீங்க? இருந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக 7 சனி புரட்டி போட்டுவிட்டது. வியாபாரத்தில் நஷ்டம். சரக்கு கொடுத்த இடத்திலெல்லாம் பணம் வரவில்லை. எனக்கு பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடை வாடகை, கடப்பையன் சம்பளம், வீட்டு வாடகை, வீட்டு செலவு என்று மாதம் மாதம் பண தேடத்தில் நொந்து நூலாகி போய்விட்டேன். எல்லாவற்றையும் ஊற்றி கழுவிவிட்டு ஊற்றி மூடிவிட்டு சொந்த ஊருக்கே வந்துவிட்டேன். நல்லது தானே? இந்த வீட்டில், இவ்வளோ பெரிய வீட்டில் உங்களுக்கு பாதி பங்காயிற்றே, அதற்காக சந்தோஷப்படுங்கள். பங்கு என்னவோ பாதி தான். ஆனால் பராமரிப்பு செலவென்றால் பாதி பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறதே, அதை நினைத்து பார்த்தாயா? ஒரு ப்ளஸ் என்றா கூடவே ஒரு மைனஸும் இருக்க தான் செய்யும். நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. பகல் இரவே போல. நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் மனது என்று ஒன்று இருக்கிறதே. கையில் காசு இருந்தா எல்லாவற்றையும் சரி பண்ணி கொண்டு போய்விடலாம். பணம் இல்லாத போதுதான் பிரச்சனைகளெல்லாம் பூதாகரமாக தெரிகிறது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் எனக்கு பாதி பங்கு 32 சென்ட் இடத்தில் ஏன் பங்கு 16 சென்ட் தெருவை ஒட்டி இருப்பதால் எங்கள் ஊரில் இருக்கும் பணக்காரர் ஒருவர் விலைக்கு கேட்டார். 16 லட்சம் பணமும் தருகிறேன் என்றார். அவருக்கு விற்றுவிட்டேன். சென்னையை காலி பண்ணி கொண்டு வரும்போது வாங்கிய கடன்களை எல்லாம் நேர் செய்துவிட்டு வந்ததில் 16 லட்சம் பணாலாகிவிட்டது. மிச்சம் கையில் இருந்த 2 லட்சத்தோடு தான் இங்கே வந்தேன். வந்து 4 மாதங்களாகிறது. வீட்டு செலவு, மருந்து மாத்திரை செலவு என்று மாதம் 15,000 ரூபாய் செலவாகிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பணம் வருமோ தெரியவில்லை. அதனால் கவலையாக இருக்கிறது. அதெல்லாம் கவலைப்படாதுங்க. ஒரு கதவு சாத்தி கொண்டால் இறைவன் இன்னொரு கதவை திறந்து விடுவான். ஆகவே எந்த கதவு திறக்குதென்று பாருங்கள், அதன் வழியே செல்லுங்கள். வாழ்க்கை மீண்டும் வளமாகிவிடும். நீங்கள் நினைப்பது போல் உங்கள் பெரியப்பச்சி மகன்கள் எல்லாம் ஆனந்தமாக இல்லை. 10 நாளுக்கு முன்புதான் உங்கள் பெரியப்பச்சி மகன் மாணிக்க செட்டியாரை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அழாத குறையாக எல்லா கஷ்டங்களையும் சொன்னார். கையில் இருந்தால் வாயில் போட்டுக்கொள்ளலாம், அடுத்தவர்கள் கொடுத்து வாயில் போட்டுக்கொள்ளும் நிலைமை அவலமானது என்று சொன்னார். 2 மகன்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பெயர். ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தாராளமாக செலவு செய்து ஆளாக்குவதைப் போல வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு அவர்கள் தாராளமாக செலவழிப்பதில்லை, அளந்துதான் கொடுக்கிறார்கள். பெரும்பாலான வீடுகளில் அதுதான் நடக்கிறது என்றார். சென்னையிலிருந்து ஊரில் நடக்கும் விசேஷங்களுக்கு போய் வந்தால் 2000 ரூபாய் செலவாகிறது என்றால் ஊருக்கெல்லாம் போகாதீர்கள். நீங்கள் வரவில்லை என்று யார் அழுகிறார்கள்? மேலும் நீங்கள் ஊரில் விழுந்து அடிபட்டால் யார் வைத்தியம் பார்ப்பது என்கிறார்களாம். இதையும் அவரேதான் சொல்லி வருத்தப்பட்டார். அவருடைய தம்பி நிலைமை இன்னும் மோசமாம். 2வது மகளுக்கு பிரசவம் பார்த்து சீர் செய்து அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்ததில் 3 லட்சம் ரூபாய்களும், தன் மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறுக்காக வைத்தியம் பார்த்ததில் 2 லட்சம் ரூபாய்களும், ஆக மொத்தம் ஒரே மாதத்தில் 1 வருட பென்ஷன் பணம் காலியாகி விட்டதாம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. மொத்தத்தில் சன் வைத்திருப்பவர்களின் பலரும் மகிழ்ச்சியாக இல்லை, பென்ஷன் பணத்தில் வாழ்பவர்கள் பலரும் மகிழ்ச்சியாக இல்லை. அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இவ்வாறு பலவாறாக ராமசாமி செட்டியார் சொன்னவுடன் சின்னையா செட்டியார் அவற்றை மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை.
மௌனமாகிவிட்டார். ராமசாமி செட்டியார் புறப்பட்டு சென்றவுடன் அதுவரை பெட்டக சாலையில் அமர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த சின்னையா செட்டியாரின் மனைவி சாரதா ஆச்சி முகப்பில் வந்தவர் அங்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் கணவரை சொற்களால் விலாசு விலாசென்று வீசிவிட்டார். எதற்காக வருகிறோம் என்றா, எனக்கு சன்னும் இல்லை பென்ஷனும் இல்லை என்ற பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை என்ன? கையில் பணம் இல்லை, வயதான காலத்தில் சம்பாதிக்கவும் வழி இல்லை என்பது தானே. எங்கள் ஆத்தா வீடு போட்ட கெட்டி கழுதை 100 பவுனும் உபரி நகைகள் 100 பவுனும் ஆக மொத்தம் 200 பவுனு நகைகள் கடந்த 40 வருடங்களாக வங்கி லாக்கர்லே தான் இருக்கிறது. அவற்றை எடுத்து தருகிறேன். இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவற்றை வைத்து பாதுகாப்பது? எங்கள் ஆத்தா வீடு அவற்றை பவுன் 140 ரூபாய் விற்கும் காலத்தை வாங்கினார்கள். இப்போது பவுன் 23,000 விற்கிறது. அவற்றை எடுத்து விட்டால் சுமார் 44 லட்சம் ரூபாய்கள் கையில் கிடைக்கும். வாங்கி வங்கியில் சேமிப்பு கணக்கில் போட்டுவிட்டு நிம்மதியாக இருங்கள். வட்டியில் சாப்பிட வேண்டாம், அசலிலே சாப்பிடுவோம். மாதம் மாதம் வேண்டிய பணத்தை வாங்கி செலவழிப்போம், நிம்மதியாக இருப்போம். சின்னையா செட்டியாருக்கு செவிட்டில் அரைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்கிறேன். எதற்கு இந்த சந்தேகம்? எந்த பெண்ணும் தன் நகைகளை விற்று செலவழிக்க ஒப்புக்கொள்ள மாட்டாளே, அதனால்தான் கேட்குறேன். உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் நல்லவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர், எந்த கெட்ட செலவும் செய்யாதவர். நமது வாழ்க்கையில் ஒரே ஒரு குறைதான், நமக்கு பிள்ளை இல்லை என்பதுதான் ஒரே ஒரு குறை. அதற்கு நீங்கள் காரணமில்லை. 3 முறை கரித்தெடுத்தும் குழந்தை வயிற்றில் தங்கவில்லை, கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது அதெல்லாம் நினைத்து வருத்தப்படுவதில் பயனில்லை. உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்கள் குழந்தை என்றுதான் இத்தனை நாட்களாக பொழுதை ஓட்டி கொண்டிருக்கிறோம். நமக்கு சன் இல்லாத போல பெண்ணும் இல்லை. நமக்கு பின்னால் அந்த நகைகள் எல்லாம் ஒரு விடிவு வேண்டாமா? நம் காலத்திலே அதை செய்து விடுவோம் என்றுதான் இதை சொல்கிறேன். ஒரு கதவு சாத்தி கொண்டால் கடவுள் இன்னொரு கதவை திறந்து விடுவார் என்பார்கள். கடவுள் நல்ல மனைவி என்ற கதவை திறந்து விட்டிருக்கிறார். உன்னுடைய நல்ல மனம் வாழ்க. உன்னுடைய நகைகளை விற்று அந்த பணத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீ சொல்வதைப் போல அந்த நகைகளை எல்லாம் விற்றுவிட்டு வருகிற பணத்தை நம் ஊர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கொடுத்து விடுவோம். இறைப்பணிக்கு அந்த பணம் பயன்படட்டும். நம் நடப்பு செலவிற்கு என்ன செய்வது என்பதை பற்றி நான் யோசித்து ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறேன். என்ன முடிவு? இவ்வளோ பெரிய வீடு நமக்கு தேவையில்லை. நம் பங்கில் சரி பாதி வீட்டை விற்றுவிடலாம் என்று இருக்கிறேன். நம் தோட்டத்தை விலைக்கு வாங்கினாரே சண்முக செட்டியார், அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய்கள் தருகிறேன் என்கிறார். அவருடைய பூர்வீக பங்கு வீடு சிதிலமாகி இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. அவருக்கு 2 மகன்கள் நன்றாக படித்து சென்னை ஐடி கம்பெனிகளில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருக்கிறார்கள். ஊரில் சொந்த வீடு இல்லை என்பதால் அவர் வீட்டில் பெண்களை செய்வதற்கு பலரும் தயங்குகிறார்கள். அதனால் நம் வீட்டின் பாதி பங்கை வாங்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதனால் கொடுத்து விடலாம் என்று இருக்கிறேன். அவருடைய பிரச்சனையும் தீர்ந்துவிடும், நம் பிரச்சனையும் தீர்ந்துவிடும். என்ன சொல்கிறாய்? நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனக்கும் அதில் சம்மதம்தான். ஆண்டவருக்கு 101 ரூபாய்கள் எடுத்து முடிந்து வைக்கிறேன். நமது இருவரின் கோரிக்கைகளும் அவர் நிறைவேற்றி வைப்பார். அடுத்து வந்த ஆவாதி மாதத்திலே அந்த 2 செயல்களும் ஆண்டவன் அருளால் செவனே நிறைவேறின. அடுத்து ஆண்டவரின் அருளால் சின்னையா தம்பதியருக்கு 15 வயதில் அழகான ஆண்மகன் ஒன்று செலவில்லாமல் சுவிகாரமாக கிடைத்தது. ஆமாம், சின்னையா செட்டியாரின் பங்காளி வீட்டு ஆட்சி ஒன்று. தன் 2 மகன்களில் 2வது மகனை நீங்கள் சுவிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு ஒன்றும் பணம் தர வேண்டாம். நீங்கள் அவனை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்குங்கள் என்று சுவிகாரமாக கொடுத்து விட்டார். எளிய நிகழ்ச்சி ஒன்றில் அதுவும் நிறைவேறியது. சுவிகார தினத்தன்று சுவிகாரம் வந்த பையன் அப்பச்சி ஆத்தா என்று அன்பொழுக அழைத்தவாறு சின்னையா செட்டியார் சாரதா ஆச்சி ஆகிய இருவரின் கால்களில் விழுந்து வழங்கி எழுந்தான். பண்பான பணிவான பையன்.
இறைவனின் அருள் அது. தாமதமாக புள்ளை செல்வம் கிடைத்தாலும் உரிய நேரத்தில் அது கிடைத்தது. மெல்ல திறந்தது கதவு என்றாலும் உள்ளத்தை நெகிழ்த்தியது அந்த கதவு. இறைவனின் அருளை நினைத்து இருவரின் கண்களும் பனித்துவிட்டன.